السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قل آمنت بالله ثم استقيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, கடலூர் வடக்கு மாவட்டம் நெல்லிக்குப்பம் எஸ்எல் நகர் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்திலே சமரசமில்லா சத்திய கொள்கை என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய நாம் இந்த கொள்கை சத்தியம் என்று உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த சத்தியத்தில் கொள்கையில் ஒருபோதும் யாருக்காகவும் எவருக்காகவும் விட்டுக் கொடுத்து விடக்கூடாது. எந்த நிலையிலும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிற அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் போதிக்கிற கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. அந்த கொள்கையை விட்டுவிட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுத்து விடக் கூடாது என்பதனை ஒவ்வொருவரும் நாம் ஒரு மீளாய்வு செய்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே மனிதன் எந்த காரியத்திற்கும் சமரசம் செய்யக்கூடியவனாக இல்லை. இந்த உலகம் சார்ந்த எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தாலும் சரி, அதை யாருக்காகவும் எவருக்காகவும் மாற்றிக்கொள்ளக்கூடியவனாக இருப்பது இல்லை. அதுல சாட்டிஸ்பேக்ஷன் பண்றது கிடையாது, சமரசம் செய்யறது கிடையாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிற, அல்லாஹ்வால் போதிக்கப்படுகிற, அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லித்தரப்படுகிற இந்த கொள்கையில் ஏராளமான சமரசங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் நம்ம கடையில வேலை பார்க்கிறாரு, அவருக்கு வேலையை கொடுக்கிறோம். என்ன நிபந்தனை? காலையில கரெக்டா 9 மணிக்கு டான் வந்துடணும், நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு நிபந்தனை போடுறோம்.
அவர் இல்லங்க நான் 10 மணிக்கு தான் வர முடியும், 11 மணிக்கு தான் வர முடியும் அப்படின்னு சொன்னா, அப்ப தேவையில்லைப்பா நீ போயிட்டு வா. சமரசம் கிடையாது, சமரசம் செய்யறது கிடையாது. எனக்கு நான் வேற ஆள் இருக்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முதலாளி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தொழிலாளி வருகிறார், கரெக்டா வேலையை பார்க்கிறார், பேசுற சம்பளம் மாதத்துக்கு 15,000 அப்படிங்கிற அடிப்படையில் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் சொல்ற கடைசியில முதலாளி மாசமான 15,000 கொடுக்க முடியாது, ஒரு 10,000 வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா உன் வேலையை வேணா தூக்கி போட்டு வந்துடுறோம். சமரசம் செய்வது கிடையாது. உலக லாபங்கள் என்றால், உலக விஷயங்கள் என்றால் சமரசம் செய்ய மாட்டேன் அப்படின்னு விடாப்படியா நிக்கிறோம். எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான். எந்த விதமான ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், ஏராளமான விஷயங்களில் யோசித்து பாருங்கள், உலக விஷயங்களை சமரசம் செய்வதே கிடையாது. ஆனால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் போதிக்கிற இந்த விஷயத்தில் சமரசம் செய்கிறோம் என்றால் எந்த அடிப்படையில் இந்த கொள்கையை நாம் பார்க்கிறோம்? சத்தியம் என்பதை உணரவில்லையா? இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் நிலையானது, இதுதான் உண்மையானது என்பதை புரியவில்லையா? அப்ப புரிந்தும் புரியாமல் இருக்கிறோமா? எந்த அடிப்படையில் இருக்கிறோம்? யோசித்து பார்க்கணும். எந்த கோணத்தில் இந்த கொள்கையில் இருக்கிறோம்? எந்த அடிப்படையில் கொள்கையில பயணிக்கிறோம்? தொழுகையில சமரசம், தொழுகைக்கு வர்றது கிடையாது. மார்க்க போதனைகள் சமரசம், மார்க்க விஷயங்களை கடைபிடிக்கிறது கிடையாது. இறைவன் என்ன சொன்னான் அது என்ன சொல்லட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறோம். இப்படி ஏராளமான விஷயங்களில் மார்க்க போதனைகளில் பொதுபோக்கோடு சமரசம் செய்யக்கூடியவர்களாக, அந்த கொள்கையில் சரியாமல் புரியாதவர்களாக இருக்கிறோம் என்றால் எந்த அடிப்படையில் இருக்கிறோம்? ஒரு சாதாரண மனிதர், ஒரு முதலாளி, அவர் சமரசம் செய்ய மாட்டாரு, அவர் சொல்றதுல கரெக்டா இருக்கிறாரு, அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல தெளிவா இருக்கிறாரு. ஒரு தொழிலாளியா இருக்கக்கூடிய நாமளும் விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் இல்லை, நாமளும் தெளிவா இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாம் படைத்த இறைவன் நாம் சாதாரணமாக இருப்போம், எந்த விஷயத்திலும் சரியா செய்ய மாட்டோம், அவனுடைய வார்த்தைகளை புறக்கணிப்போம், அவனுடைய வார்த்தைகளை ஏளனமாக கருதுவோம் என்றால் அல்லாஹ் சமரசம் செய்வானா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் சரி பரவாயில்ல போ விட்டுருவானா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லையா இது? அது நம்ம சரியாக உள்வாங்காம இருக்கிறோமா? அல்லாஹ் தெளிவாக தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறானே, இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனுடைய மார்க்கம். அப்படிப்பட்ட இறைவனுடைய மார்க்கத்தில் அவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காமல், அவருடைய வார்த்தைகளை சரியாமல் பின்பற்றாமல் இன்றைக்கு ஏழாவது என்று நாம் வாழ்கிறோம் என்றால் எந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் இருக்கிறோம், எந்த மாதிரியான கோணத்தில் இஸ்லாத்தை பார்க்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காக அல்லாஹ் விட்டுக் கொடுக்க மாட்டான். இந்த இஸ்லாத்தை யாருக்காக அல்லாஹ் ஒருவனும் அவனுடைய வார்த்தைகளில், அவனுடைய அந்த சட்டங்களில், அவனுடைய திட்டங்களில் எதிலுமே அல்லாஹ் விட்டு தர மாட்டான். நபியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறப்பிற்குரியவளாக இருந்தாலும் சரி, அட நான் ஒன்றை சொல்லிவிட்டேன் என்றால் அப்படித்தான் நீ வாழ வேண்டும், அப்படித்தான் நீ இருக்க வேண்டும். அதில் நீ மாற்று கருத்தோடு இருப்பாய் என்றால், அதில் நீ சரியான முறையில் இருக்க மாட்டாய் என்றால் உன்னை நான் சும்மாலாம் விட மாட்டேன், வா நான் பார்த்துக்கிற ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிறாள். அப்படித்தானே? அதானே நம்ம உணர்ந்திருக்கிறோம், அதைத்தானே நாம் புரிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் சோதனை களம் விட்டுட்டா எப்படி இருக்கணுமா இருந்துக்க, நான் சொல்ற அடிப்படையில் இருந்தா சொர்க்கம், நீ நான் சொல்ல அடிப்படையில் இல்லாம பொடுபோக்கோடு எந்த மார்க்க காரியங்களும் என்னால் சரியாக செய்ய முடியாது என்று நீ இந்த உலக முகங்களை பார்த்து, உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து இறைவனுடைய அந்த வார்த்தையை புறக்கணிப்பாய் என்றால், அதில் சமரசம் செய்வாய் என்றால் ஒரு நாள் இருக்கு வா வச்சுக்கிறேன் அப்படிங்கறதா அல்லாஹ்வுடைய கணக்கு. யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருக்கு அல்லாஹ் சொல்லி விடலை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்துல ஆரம்ப கட்டம் மக்காவுல இந்த முஸ்ரிக்கீன்கள் காஃபிர்கள் எல்லாம் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அப்படி எதிர்க்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு நிலை ஏற்படுகிறது, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமே, சமரசம் செஞ்சுக்கலாமே. எங்களுக்கு ஒரு சட்டம், யாரெல்லாம் இந்த ஏழைகளாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, அடிமைகளாக இருக்கிறார்களோ, அரபிகள் அல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு சட்டம், எங்களையும் அவங்களே ஒண்ணு சேர்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்படி ஏற்படக்கூடிய அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் போய் பேசுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அங்கே அல்லாஹ்வுடைய நபிகள்லாட்ட அந்த மக்கத்து குறைஷிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ணலாம், நீங்க இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணா, சமரசம் பண்ணா அல்லாஹ்வுடைய கொள்கையில நம்ம ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு வராங்க. அந்த நேரத்தில்
யார் அடிமை வர்க்கத்தவராக பார்க்கப்படுகிறாரோ அந்த நபர், கண் தெரியாத நபர், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி வருகிறார். அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய குரலை கேட்கிறார். சலாம் சொல்றாரு ரசூலுல்லாஹ்க்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லல. இங்க பேசிக்கிட்டு இருக்கிறதே இவங்க மேட்டர் தான். அவங்களுடைய அந்த விஷயமாகத்தான் இங்கே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களே நீங்கள் தான். அப்படி இருக்கும்போது அவரே வந்து சலாம் சொல்லணும். ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் ஒரு மாதிரியா கடுகெடுக்கிறாங்க. அல்லாஹ் அதை பற்றி குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அபஸ கடுகெடுத்தார், வஸவல்லா அன்ஜாஹுல் அமா கடுகெடுத்தார், புறக்கணித்தார். அவரிடத்தில் குருடர் வந்த பொழுது இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாமிய மார்க்கம் இறைவன் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ் எதை சொன்னானோ அதை நான் கடைபிடிப்பேன் என்று ஆர்வத்தோடு இறைவனுக்கு பயந்து யார் வந்தாரோ அப்படிப்பட்ட குருடர் அவரிடத்தில் வந்த பொழுது அவர் கடுகெடுத்தார். மூன்றாவது நபரை பேசுவது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கின்றார். எப்படி நீங்க முகம் திருப்புவீங்க? எப்படி கடுகெடுப்பீங்க? எப்படி புறக்கணிப்பீங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எனக்கு மார்க்கம் வேணாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை வேணாம் ஒருத்தன் வந்து நிக்கிறான், அவனுக்கு நீங்க போய் பணிகிறீர்கள், அவன் சொல்வதை போய் கேட்கிறீர்கள். யார் இந்த இஸ்லாத்தை வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம் என்று வருகிறார்களோ அவர்களை புறக்கணிக்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கின்றார். உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் இஸ்லாத்தை ஏத்துக்குவான்னு தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் நாட வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த ஹிதாயத் யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைச்சிடாது. கொஞ்சம் மார்க்கத்தை விட்டு கொடுக்கலாமே பாய். ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா பிடிக்கிறீங்க? ஏன் இவ்வளவு கராரா நடந்துக்கிறீங்க? ஏன் திருமண விஷயத்துல இப்படி நடந்துக்கிறீங்க? ஏன் அந்த விஷயத்துல இப்படி நடந்துக்கிறீங்க? ஏன் பொதுவான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்றால் போக மாட்டீங்க என்று பல கேள்விகளை நம்மை நோக்கி கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் புறக்கணிக்கப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அங்கே கேலி குத்தாக்கப்படுகிற நிலை நடக்கிறது என்றால், எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம், அதை விட்டு வேறு எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது என்கிற அடிப்படையில் தான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். உறுதியாக எந்த சமரசமும் தேவையில்லை. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், அது எப்படிப்பட்ட விஷயமா இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பிறகு நான் யாரிடத்திலும் அதை பற்றி கேட்க கூடாது, அப்படி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள்கிட்ட வருகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ், நம்பிக்கை கொண்டேன், இஸ்லாத்தை மனப்பூர்வமாக நான் நம்பிக்கை கொண்டேன் என்று சொல், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல், சும்மஸ்தகீம், அதிலே உறுதியாக நில் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்கிறார்கள். அவர் ஏதோ பெருசா சொல்லுவாங்க, பெரிய அளவுக்கு நமக்கு கற்றுத் தருவாங்க, பெரிய விஷயங்களை பட்டியல் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரு. ரசூலுல்லாஹ் ரத்தின சுருக்கமாக முடித்தார்கள், நம்பிக்கை கொண்டேன் என்று சொல், அதுல நிலைத்திரல் போதும். இதை விட இஸ்லாத்தில் டாப் எதுவும் கிடையாது. எந்த சமரசம் யாருக்காகவும் நான் அல்லாஹ்வை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக நில், இது போதும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இறைவனும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருக்கு கற்றுத் தருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருக்கு சொல்கிறான், அல்லாஹ் எப்படி உங்களுக்கு கட்டளையிட்டானோ, எந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்று சொன்னானோ அந்த அடிப்படையில் நீங்கள் வாழுங்கள், அதிலே சமரசம் செய்யாதீர்கள். அதே போன்று உங்களோடு யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் அதே போன்றுதான் இருக்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா? இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறீங்களா? அப்ப நீங்க நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் எந்த அடிப்படையில் நமக்கு ஏவினாலும் அதுல உறுதியா இருக்கணும், யாருக்காக விட்டு கொடுக்க கூடாது. அது நம்ம வாப்பாவா இருந்தாலும் சரிதான், ஊர் மக்களாக இருந்தாலும் சரிதான், உம்மாவா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், எந்த காம்ப்ரமைஸும் எனக்கு கிடையவே கிடையாது, யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியமானது என்று உறுதியோடு நிற்க வேண்டும். அந்த உறுதிப்பாடு யாரிடத்தில் இருக்கிறதோ, யார் அப்படிப்பட்ட உறுதிப்பாடோடு நடந்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரியாதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம பல்வேறு விதமான சமரசங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நாம பல்வேறு விதமான மார்க்க விஷயங்களுக்கு மாற்றமாக சில இடங்கள் நடந்தால் கூட நாம் அதில் கலந்து கொள்கிறோம், அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோம், அதை நாம சகித்துக் கொள்கிறோம்.
யோசித்து பாருங்கள், எவ்வளவு சமரசங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், யார் யாருக்காக எப்படிப்பட்ட சமரசங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தாங்களா? அல்லாஹ்வுடைய நபிகளார் அப்படித்தான் இருந்தாங்களா? வாப்பாவுக்காக, உம்மாவுக்காக, ஊர் மக்களுக்காக, பெரிய தலைவர்களுக்காக, அரசியலுக்காக, பெரிய அரசராக இருக்கிறார் அப்படிப்பட்டவருக்காக என்று இந்த மாதிரி எங்கேயாவது யாராவது விட்டுக் கொடுத்தார்கள் என்கிற அந்த வரலாற்றை பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட செய்திகளை வரலாற்றில் அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய வாழ்க்கையில, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியுமா? எந்த மாதிரியான நிலை வந்தாலும் உறுதியா இருந்தாங்களே. தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, தூக்கி எறிந்து விட்டு போனார்களே. எனக்கு என்னுடைய ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் முக்கியம் என்பதில் தெளிவாக இருந்தார்களே. அப்படிப்பட்ட தெளிவு ஏன் நம்மள்ட்ட இல்ல? ஏன் அந்த மாதிரியான ஒரு உறுதிப்பாடு நம்மள்ட்ட இல்ல? அதுதானே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன காலு ரப்புல் அல்லாஹ் சும்ம இஸ்தகீம் சும்ம இஸ்தகாமு. யார் அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று சொல்லி அதிலே யார் உறுதியாக இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது வானவர்கள் வருவார்கள். அல்லாஹ் தகாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வஅபிஷிரு பில் ஜன்னதி அல்லதி குன்தும் துஆதுன், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நற்செய்தி சொல்வார்கள், நற்செய்தியை அவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்பிக்கை கொண்டு அதில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லி காட்டுறானே. நம்ம எவ்வளவு பெரிய படையை எதிர்த்து நின்றாலும் சரி, எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு நபரை எதிர்த்து நின்றாலும் சரி, நாம் நம்பிக்கை கொண்டு உறுதியாக இருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். நமக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, எந்த விதமான கவலையும் கிடையாது. உறுதியாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் அதன் மூலமாக சுவனத்தை பரிசாக கொடுப்பார். இதை நம்ம புரியாம இருக்கிறோமே, இதை நம்ம உணராம இருக்கிறோமே. சஹாபாக்கள் உணர்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கையில் நல்ல முறையில் புரிந்தார்கள். அதனால் அவருடைய பல்வேறு விதமான கட்டங்களில் யாருக்காகவும் எவருக்காகவும் அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. எந்த நிலையிலும் அவர்கள் யாருக்காகவும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அடமானம் வைக்கவில்லை, சமரசம் செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தையை புறந்தள்ளிவிட்டு மற்றவருடைய மாற்றாருடைய, நம்முடைய ஓமக்காரர் என்று, நம்முடைய தந்தை என்று, தாய் என்று அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. எத்தனை வரலாறு இருக்கு தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமணம் சொல்றா, இதெல்லாம் ஏன் நம்ம இப்படி ஏற்படுத்துறோம்னா, இந்த மாதிரிலாம் வரத்தான் செய்யும். சமரசமா அல்லது அல்லாஹ்வுடைய வார்த்தையா, விட்டுறலாமா, அல்லாஹ்வுடைய வார்த்தை விட்டுறலாமா, பிடிக்கலாமா அப்படிங்கிற நிலை வரும். ஒவ்வொரு நபருக்கும் வரும். எல்லா நபர்களுக்கும், யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்களோ எல்லா நபர்களுக்கும் வரும். ஏன் வரும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் உங்களில் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், யார் உங்களில் தெளிவான முறையில் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி சோதனை ஏற்படுத்துறான். இதில் உறுதியா நிற்கிறாங்களா அல்லது இதுல சாய்ந்து விடுகிறார்களா என்று அல்லாஹ் அதுல எடப்பட்டு பாப்பா. அந்த இடையில் நாம் தளர்ந்து விடுவோம் என்றால், நாம அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை விட்டுவிட்டு நாம் இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தினுடைய மக்களுக்காக நாம் அந்த விஷயங்களை விட்டு விடுவோம் என்றால், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுவோம் என்றால், அப்ப அந்த அல்லாஹ்வுடைய சோதனையில நம்ம தோற்று போயிட்டு விட்டோம் என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட்டுவிட்டு அந்த ஈமானில் நாம் சரியான முறையில் இல்லாமல் போய்விட்டோம் என்பதுதான் அதுக்குண்டான அர்த்தமாக இருக்கும். அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் திரும்ப தெளிவா சொல்றானே, உங்களை நம்ம ஏன் சோதிக்கிறோம்னா, நீங்க உறுதியா இருக்கிறீங்களா, நீங்க ஈமான்ல தெளிவா இருக்கிறீங்களா அப்படின்னு நான் பார்க்கணும். அதுக்காகத்தான் உங்களுக்கு சோதனை. பிரச்சனைகள் வரும், பல்வேறு விதமான விஷயங்கள் வரும். உறுதியா நின்னா மலக்குமார்கள் நமக்கு பக்கபலமாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். நமக்கு எந்த விதமான பயமும் இல்ல, கவலையும் இல்ல. எதையெல்லாம் நாம அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினோமோ அதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக வேண்டி நாம் விட்டு கொடுக்காமல் இருப்போம் என்றால் அல்லாஹ் எல்லாவற்றையும் நமக்கு பக்கபலமாக ஆக்குவான். எதையெல்லாம் நம்ம பயந்து இது இல்லாம போயிடுச்சு என்ன பண்றது, அது இல்லாம போயிடுச்சு என்ன பண்றது என்று நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறந்தள்ள நினைத்தோமோ அதையெல்லாம் அல்லாஹ் நம்ம உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக அதை கொடுப்பான். அந்த உறுதிப்பாட்டுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு. அப்ப அப்படிப்பட்ட உறுதிப்பாடு நம்மள்ட்ட எத்தனை பேர் இருக்குது யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு பக்கம் வருது, மார்க்க சட்டம் ஒரு பக்கம் வருது. சாதாரண மக்கள் நம்முடைய உறவுக்காரர்கள் என்று வருகிறார்கள் என்றால் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அல்லாஹ் சமரசம் பேலன்ஸ் பண்ணிடுறோமா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை தூக்கி பிடிக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியமானது. அல்லாஹ் பார்க்கவா போற, இப்ப கேட்கவா போறா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் கண்டிப்பாக மறுமையில கணக்கு தீர்ப்பான். அது இந்த எல் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. ஒரு திருமண விஷயம் வருது, வரதட்சணை வாங்கப்படுகிறது, அங்கே பல்வேறு விதமான மார்க்கத்திற்கு முரண்பாடான செயல்பாடுகள் நடக்கிறது. அந்த இடத்துல எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அங்கே மார்க்கத்திற்கு முரணான காரியம் நடக்கிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் கேலி கூத்தாக்கப்படுகிறது. நீ என்னுடைய உறவுக்காரராக இருந்தாலும் என்னுடைய சொந்த பந்தமாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் முக்கியம் என்று அந்த இடத்துல நிக்கிறோமா? பாப்பா அல்லாஹ் இல்ல கொண்டு போயிட்டு வந்துருவோம், கோச்சிக்குவாங்களே, ஒரு சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க, நம்ம போகாம விட்டோம்னா அவங்க கோச்சிக்குவாங்க, அவங்க தான் நம்ம நினைச்சுக்குவாங்க என்று அல்லாஹ் என்ன நினைப்பான் என்று யோசிக்காமல், அல்லாஹ் நாளை மறுமையில் நம்ம என்ன செய்வான் என்று சிந்திக்காமல் பேலன்ஸ் பண்ணிட்டோம், நீங்க விழுந்துட்டோம்னு அர்த்தம், சமரசம் செஞ்சு விட்டோம்னு அர்த்தம். அப்ப அப்படிப்பட்ட நிலை வந்து விடக் கூடாது. அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், இதா சமயத்தும் ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் யஃபரு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது, அது கேலி கூத்தாக்கப்படுகிறது என்றால் ஒரு இடத்தில் ஃபலா தகுதுமாஹும், அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள், ஹத்தா யகூலு ஃபி ஹதீஸின் கைரு, அது அல்லாஹ்வுடைய மற்றொரு வார்த்தை மற்றொரு விஷயத்திற்கு அவர்கள் நகரும் வரை அல்லாஹ்வுடைய வார்த்தை புறந்தள்ளப்படுகிற, அல்லாஹ்வுடைய அந்த வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படுகிற அந்த சபையில் நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள், அதில் இருக்காதீங்க. இருந்தா ஃபைதன் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். அவங்க என்ன பாவத்தை செய்யறாங்களோ, என்ன காரியத்தில் ஈடுபடும், அவங்க தானே செய்யறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்ம சும்மா போயிட்டு தானே வந்தோம் அப்படின்னு நாம யோசிக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கணக்கு என்ன தெரியுமா? நீ அவனோட சேர்ந்தவன் தான், அவன் என்ன செய்யறானோ அதுல உனக்கும் பங்கு இருக்கு, நீயும் பங்காளி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை எல்லாம் சிந்திக்காம மார்க்கத்திற்கு முரணான ஏராளமான காரியங்கள் நடக்கிறது, ஏராளமான அனாச்சாரங்கள் நடக்கிறது. அதெல்லாம் சர்வ சாதாரணமாக நம்மை நாம் இணைத்துக் கொள்கிறோம் என்றால், பங்கு பெற செய்கிறோம் என்றால், எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை இது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ம எந்த மாதிரி வச்சிருக்கிறோம், அல்லாஹ்வை எந்த லெவல்ல நம்ம வச்சிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கட்டங்களிலும் நாம் உயர்வாக வைக்க வேண்டிய அந்த நபர் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களை யோசிச்சு பாருங்களேன், ஒரு தடவையாவது அவங்க மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்காம இந்த மாதிரி சாதாரண விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, பாப்பாக்கு முன்னுரிமை கொடுத்துட்டாங்க, உம்மாக்கு முன்னுரிமை கொடுத்துட்டாங்க, கணவனுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டாங்க அப்படின்னு எங்கேயா பார்க்க முடியுமா? அப்படி வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, சஹாபாக்களுடைய அந்த செய்திகள் எல்லாம் படித்து பாருங்கள், எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாங்க, மார்க்கத்திற்காக எந்த அளவுக்கு தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. இந்த உற்றார் எதுவும் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் தேவை அப்படின்றதுல எவ்வளவு பிடிமானத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்று பார்ப்போமேயானால் சில செய்திகளை பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அவங்க இஸ்லாத்தை ஆரம்பத்து நிலையில ஏற்றுக்கொண்ட சஹாபி, இஸ்லாத்தை ஆரம்ப நிலையிலேயே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எந்த விதமான உலக லாபங்கள் தேவையில்லை என்ற அடிப்படையில தங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் துறந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாரோடு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க ஹிஜ்ரத் செய்து சென்றதற்கு பிறகு பத்ர் போர்க்களம் ஏற்படுகிறது. அப்படி பத்ர் போர்க்களம் ஏற்படக்கூடிய சமயத்துல அவருடைய மகனார் அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய நபர், அவர் ஆப்போசிட்ல நிக்கிறார், எதிரிகள்ல நிக்கிறார். இவர் அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய அணியில் நிற்கிறார், இஸ்லாத்தினுடைய அணியில் நிற்கிறார். இப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் போர் நடந்துகிட்டு இருக்குது. இந்த போர் நடந்ததை பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் அவர்கள் அல்லாஹ் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? பத்ர் போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது நீங்க அந்த முஷ்ரிக்கீன்கள் உள்ள எங்களுடைய ஆளாக இருந்த அந்த எதிரிகளை நீங்க அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, கடுமையாக தாக்கிட்டு இருந்தீங்க. நான் உங்க பின்புறமா நின்று இருந்தேன். நான் நினைத்தேன் உங்களை கொன்று விடலாம் என்று என்னுடைய வாளை நான் உருவ நினைத்தேன். ஆனால் எனக்கு தந்தை பாசம் என்று தடுத்து விட்டது. என்னதான் இருந்தாலும் வாப்பாவாச்சே, என்னதான் இருந்தாலும் நம்முடைய வாப்பாவை நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம் என்று சொல்லி நான் உங்களை விட்டு விட்டேன் என்று அப்துர் ரஹ்மான் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மகன் பாப்பாட்ட சொல்றாங்க. இப்படி சொல்கிற நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்த கணம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எப்படி இருந்தாலும் தெரியுமா?
அடுத்து சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், லாக்கின்னக லவ் அஹ்தப்தலி, நிச்சயமாக நான் உன்னை அந்த இடத்தில் கண்டிருப்பேன் என்றால், நீ என்ன பார்த்துட்ட, நான் உன்னை அந்த மாதிரி நிலைமையில பார்த்திருந்தனா கண்டிப்பாக நான் நீ விட்டது போன்று விட்டிருக்க மாட்டேன், நான் உன்னை கண்டிப்பாக அந்த இடத்திலேயே கொண்டிருப்பேன் என்று சொல்கிறார்கள். இதான் கொள்கைக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எந்த பாசமும் எந்த நேசமும் கிடையாது. யாரும் முன்னுரிமை கிடையாது. மகனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, உம்மாவா இருந்தாலும் சரி, பாப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் எனக்கு முக்கியம். நீ மார்க்கத்தினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய நிலையில மாற்றுனால கண்டிப்பா அவன் உண்டுலாம் பண்ணிருப்பேன் என்று சொல்கிறார் என்றால் எவ்வளவு அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவராக, மார்க்கம் தான் முக்கியம் என்று, இந்த மார்க்கத்துல எந்த விதமான சமரசமும் கிடையாது என்பதில் தெளிவாக இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுடைய வாழ்க்கையில் பிடிவாதத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம், என்னதான் இருந்தாலும் பிள்ளையாச்சே, என்னதான் இருந்தாலும் தாயாச்சே, என்னதான் இருந்தாலும் உமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோமே, அந்த யோசனைகள் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாங்கன்னா, சாத் பின் அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கிற நேரத்துல அவங்களுடைய தாயார் அவங்கள்ட்ட வராங்க, இஸ்லாத்தை விட்டுரு, இஸ்லாத்தை ஏத்துக்காத, இஸ்லாத்திலிருந்து வெளியே வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. பலமுறை சொல்லி பார்க்கறாங்க. ஆனால் இவர் கேட்ட பாடு கிடையாது. அப்ப இறுதியில் என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்குது தாய் தந்தைக்கு கட்டுப்படணும், தாய் தந்தைக்கு நீங்க நல்ல முறையில பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லித்தரப்பட்டிருக்குது. ஆமாம், சொல்லித்தரப்பட்டிருக்குதான். இஸ்லாமிய மார்க்கத்துல அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக, இறைவனுக்கு அடுத்தபடியாக நாம் அதிகமாக நேசிக்க வேண்டிய, அதிகமாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டிய உறவு என்று சொன்னால் அது தாய்தான், தந்தைதான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் புறந்தள்ள வேண்டும் என்கிற நிலை ஏற்படுகிற பொழுது எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லி இருக்கனால நீ சொல்ற மார்க்கம் முகமது சொல்றாருல்லப்பா, அப்ப அப்படி இருக்கும் பொழுது நீ நான் சொல்றதை கேட்க மாட்டியே, நான் இஸ்லாத்துல இருந்து வெளியே வந்து சொல்ற நீ வரமாட்டியே என்று அதெல்லாம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி என் தாயை சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்லும்போது என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், உங்களுக்கு உங்களுடைய தாயோ அல்லது தந்தையோ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக இணை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவருக்கு கட்டுப்படாதீங்க, நீங்க அவங்களுக்கு பணிய கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த வசனத்தின் அடிப்படையில நீ எந்த மாதிரி போனாலும் சரி, நீ எந்த மாதிரி நிலைக்கு சென்றாலும் அவன் என்ன சொல்றாங்களா, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், இறுதி வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு சொல்லியும் கூட இந்த நேரத்தில் அந்த சாத் பின் அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி, நீ எந்த மாதிரி நம்பிக்கை தாய்தான், நேசத்திற்குரியவர்தான், இருந்தாலும் உங்களுக்கு என்ன கடமைகள் செய்ய வேண்டுமோ அதுல நான் தவற மாட்டேன், இருந்தாலும் என்னுடைய இறைவனுடைய விஷயத்தில் நீங்கள் மாறு செய்ய வேண்டும், என்னுடைய அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் அதற்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதுல நான் பண்ணிய மாட்டேன், அதுல நான் கட்டுப்பட மாட்டேன் என்பதில் தெளிவா இருக்கிறாங்க. அவங்க பாசம் நேசம் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் தெளிவான முறையில் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. தாய் பாசம் பெருசா இல்லை. அதே மாதிரி ஒரு மகன் அவங்களுக்கு பாசம் அப்படிங்கிற அடிப்படையில மகனுக்காக வேண்டி விட்டுக் கொடுக்கல, யாருக்காக இந்த இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காத நிலையில சஹாபாக்களத்தில் வந்தது. உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய கணவர் மாலிக் அவரை விட்டு சென்று விடுகிறார். அவர் இறந்து போயிடுறாரு, விதவை ஆயிடுறாங்க. அவருடைய மகன் அனஸ் ரொம்ப சிறிய பையன், அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்துடுறாங்க ஹிஜ்ரத் செஞ்சு. அப்ப மதீனாவுக்கு வந்த புதுசுல அங்க பிரபலியமான அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களாலும் மதிக்கப்படத்தக்க பெரும் செல்வந்தராக பார்க்கப்படுகிற அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய நபர், அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல. இந்த அம்மாட்ட வராங்க, உம்மு சுலைம் கிட்ட வராங்க, வந்து சொல்றாங்க, நான் உங்களை திருமணம் செய்ய விருப்பப்படுகிறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அபூ தல்ஹா உம்மு சுலைம் அவங்கள்ட்ட பெண் பேசுறாங்க. அப்படி பெண் பேசக்கூடிய நேரத்துல யாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த வாய்ப்பை விட மாட்டாங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு வாய்ப்பு. இவங்க விதவை,
இவங்கள்ட்ட ஒரு கை குழந்தை இருக்கு, ஒரு 5 வயதுல, ஒரு 6 வயதுல மதிக்கத்தக்க ஒரு குழந்தை இருக்குது. இந்த சமயத்தில் உங்களுக்கு ஆதரவு தேவை, எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இவங்க அந்த முடிவை, அவங்க கேட்ட அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். உலகம் சார்ந்து பார்த்தால் இது மாதிரியான ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. அவ்வளவு சிறப்பான, அவ்வளவு அழகா இருக்கிறாரு, அவ்வளவு பொருளாதாரத்துல மேன்மை படைத்தவரா இருக்கிறாரு, அவ்வளவு எல்லா விதமான விஷயத்திலும் மேன்மையானவரா இருக்கிறார். அதான் அந்த அம்மா சொல்றாங்க, வல்லாஹி மா மிஸ்லக அபா யா அபா தல்ஹா, அபூ தல்ஹா அவர்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், உங்களை போன்ற நபர் வேறு யாருமே கிடையாது. அவ்வளவு சிறப்பிற்குரியவன் நீங்க, அவ்வளவு மகத்துவமானவர் நீங்க. அப்படிப்பட்ட நீங்க நிச்சயமா உங்களை யாரும் இருந்து உங்களை மறுக்க மாட்டார்கள், வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் வலாக்கின்னக ரஜுலுன் காஃபிர், நீங்கள் காஃபிரான மனிதரா இருக்கிறீங்களே, நீங்க இஸ்லாத்தில் இல்லையேங்க, நீங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களே, நான் உங்களை எப்படி திருமணம் செய்ய முடியும்? நான் நிச்சயமாக வானான இம்ராத்துன் முஸ்லிமத்துன், நான் முஸ்லிமான ஒரு பெண்ணாக இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவளாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தான் என்னுடைய மார்க்கம் என்று நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் எவ்வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அதுதான் என்னுடைய வழி என்ற அடிப்படையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, வலா யஹில்லுலி அன் அத்தஸவ்வஜுக, நான் உங்களை திருமணம் செய்வது சரியான, அது ஆகுமானது இல்லை, அது ஹலால் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு, ஒரு விஷயத்தை நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஃபஇன் துஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் ஃபதாக்க மஹ்ரி, அதையே நான் மஹரா ஆக்கிக் கொள்கிறேன், அதையே நான் மஹரா ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு விஷயத்தையும் சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு இந்த விஷயத்துல எத்தனை பேர் இன்றைக்கு தடம் கொண்டு கொண்டிருக்கிறாங்க. திருமணம் என்கிற அந்த நிலை வந்து விட்டால் அந்த விஷயத்தை நம்ம எதை பார்க்கிறோம்? அல்லாஹ் சொல்கிற அடிப்படையில், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு சொன்ன அடிப்படையில் பெண் பேசக்கூடிய விஷயத்தில், அதே மாதிரி மணமகனை பேசக்கூடிய விஷயத்துல பார்க்கிறோமா? பொருளாதாரம், குலப்பெருமை, வசதி வாய்ப்பு, நல்ல சம்பளம், நல்ல வேலை அப்படின்னு பார்க்கிறோமா? எந்த விஷயத்தை நாம முதன்மைப்படுத்துகிறோம்? எதற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவா இருக்கிறோமா? ஆனா அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னத்தான் இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவை பொருளாதாரமாச்சே என்று பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? வீடு இருக்கா, வசதி இருக்குதா, வெளிநாட்டுல இருக்கிறாரா, கை நிறைய சம்பாதிக்கிறாரா, யோசிக்கிறோமா இல்லையா? இதையெல்லாம் நாம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய நபியெல்லாம் என்ன சொன்னார்கள்? 4 விஷயங்களுக்காக வேண்டிய ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். அதுல முதன்மையாக எதை சொன்னாங்க? 4 விஷயம் இருக்குது, அதெல்லாம் ஒரு ஓரம் கட்டுங்க. அதுல மிக முக்கியமான விஷயம் என்பது தீனிஹாவுடைய மார்க்கத்திற்காக, அவருடைய மார்க்க பற்றுக்காக திருமணம் முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நபிகள் சொன்னார்களே, ஆணுக்கும் அதுதான் பெண்ணுக்கும் அதுதான். அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு அழகு, பொருளாதாரம், பேக்ரவுண்டு, நல்ல ஃபேமிலி, இதையெல்லாம் பார்க்கிறோமே, மார்க்கத்தை விட்டு விடுகிறோமே. இப்படி மார்க்கத்தை விட்டுவிட்டதனுடைய விளைவாக ஏராளமான பிரச்சனைகளையும் ஏராளமான சச்சரவுகளையும் பார்க்கிறோமே. இதெல்லாம் எதனால? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் புறந்தள்ளுகிறோம், அல்லாஹ் நம்மை புறந்தள்ளுகிறார், அல்லாஹ் நமக்கு கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்துகிறார். அதான் உண்மை. அல்லாஹ் சொன்ன அடிப்படையில எந்த மாதிரியான நிலையா இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் நான் இறைவன் சொன்னதைத்தான் கடைபிடிப்பேன் என்று உறுதியாக இருந்திருந்தால் நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிருக்கிறோம். எந்த விதமான பயமோ, எந்த விதமான கவலையோ எதுவுமே இருக்காது. அல்லாஹ் நிச்சயமாக ஒரு நல்வழியை நமக்கு கொடுத்திருப்பான். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு சில சோதனைகள் வரத்தான் செய்யும். சில சோதனைகள் எல்லாம் தாண்டி நம்ம உறுதியா இருக்கிறோம், அல்லாஹ் பாப்பா. உறுதியா நின்றுட்டோம்னா நமக்கு அல்லாஹ் நிச்சயமாக மிக பெரும் கிருபையை, மிக பெரும் அருளை நமக்கு பொழிவார். அப்ப அதை நம்ம நம்பிக்கை இழக்கிறோமே, அதுல நம்ம சரியான முறையில உறுதியாக இருக்காமல் அதுல நம்பிக்கை இழந்து இன்றைக்கு பல திருமணங்கள் மார்க்கம் கட்டுத்தர விஷயத்தை தாண்டி நடக்கிறது. இதை விட மோசமான விஷயம் என்னன்னா, பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இன்றைக்கு மார்க்கம் கற்றுத்தருகிற இந்த விஷயங்கள் எல்லாம் உணராமல் நாம் ஒரு முஸ்லிமான பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும், ஒரு முஸ்லிமான ஆணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற அந்த விஷயங்களை எல்லாம், அந்த மார்க்க சட்ட திட்டங்களை எல்லாம், மார்க்க ஒழுங்குமுறைகளை எல்லாம் சொல்லித்தராதனுடைய விளைவு இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான கேடுகட்ட விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்களுக்கு முன்பாக நம்ம வீடியோக்கள்ல வருது. மாற்றாரை, இஸ்லாத்தில் இல்லாதவர்களை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பெண் பிள்ளைகள் காதல் என்கிற பெயரால் கெட்டு குட்டிச்சோராக போய் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை மீறி, இஸ்லாமிய மார்க்கத்தை அறியாமல் இன்றைக்கு நாசமாகி கொண்டிருக்கிறார்களே. எதனால வருது? எதனால இதெல்லாம் ஏற்படுது? மார்க்கத்தை நம்ம சொல்லி தரல,
மார்க்க விஷயங்களை போதித்து தரவில்லை. மார்க்கத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்களை, அல்லாஹ்வுடைய பயத்தை, நாளை மறுமை பற்றியான அந்த செய்திகளை சொல்லி தந்து வளர்த்திருப்போம் என்றால் இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? பல இடங்கள் நடந்தது. வேலூர்ல ஒரு வீடியோ வந்துச்சு. உருது பேசுற ஃபேமிலி போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க. கூப்பிடுறாரு, பாப்பா அழுது கூப்பிடுற, காலில் விழுறாரு. இவருக்கு மார்க்கம் தெரியல. அல்லாஹ் தவிர யாருக்கும் செஞ்சா செய்யக்கூடாது. ஆனால் இவர் எப்படியா வந்துருமா, வீட்டுக்கு வந்துருமா என்று அழுது அழுது புலம்பி புள்ளி பெற்றோர் காலில் விழுறாங்க. நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லி அந்த பெண் தெளிவாக நிற்கிறார். எதனால ஏற்படுது? எப்படி இந்த மாதிரி ஃபிஜிலா ஏற்படுது? மார்க்கம்னால என்னன்னு தெரியல. மார்க்கத்தினுடைய போதனைகளை படிக்கவில்லை. இஸ்லாத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை. இஸ்லாம் தான் சத்தியம் என்பதை தெளிவான முறையில் உணரவில்லை. அதனால் இந்த உலக மோகம், உலக விஷயங்கள் எப்படி எல்லாம் போகிறதோ எல்லாமே லவ் பண்றான், நானும் லவ் பண்றேன், எல்லாமே திருமணம் பண்றான், இழுத்துட்டு போறேன், நானும் எடுத்துட்டு போறேன் எப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த கேடுகட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி வந்தது என்றால் மார்க்கத்தை சரியான முறையில், சத்தியத்தை சரியான முறையில் உணராதனுடைய விளைவுதான் இதெல்லாம் ஏற்படுது. இது மாதிரியான நிலையும் பார்க்க முடிகிறது. யோசிச்சு பாருங்க. அந்த உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, அந்த அபூ தல்ஹா வந்து கேட்கிறார், நான் முஸ்லிம் பா, என்னால இது எனக்கு சரி வராது, வேணும்னா இஸ்லாத்துக்கு வாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை நான் மஹரா வைத்துக் கொள்கிறேன் என்று தெளிவான முறையில் எந்த விதமான சமரசத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல், எந்த விதமான காம்ப்ரமைஸையும் செஞ்சுக்காம தெளிவா இருந்தாங்களே. அவங்க நினைச்சிருந்தா அந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி திருமணம் செய்திருக்கலாமே. அவருடைய ஏழ்மை நிலைக்கு அவர்கள் அவரை திருமணம் செய்திருந்தால் ராணி மாதிரி வந்திருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் எதிர்பார்க்கலையே, அதையெல்லாம் அவங்க விரும்பவில்லையே. அவர்கள் உறுதியான முறையில் இஸ்லாமிய மார்க்கம் தான் முக்கியம் என்பதில் தெளிவான முறையில் இருந்திருக்கிறார்களே. யோசிச்சு பாருங்க எப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா, அவங்க இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்து இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு என்ன மாதிரியான விளைவு தெரியுமா? ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அரசன், மிகப்பெரிய அளவுக்கு அடக்குமுறை செய்யக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு அவனத்தில் இல்லாத எந்த விதமான விஷயம் கிடையாது. அவன் நினைச்ச எதை வேணா செய்ய முடியும், பொருளாதார ரீதியாக, ஆட்சி ரீதியாக, அதிகார ரீதியாக. அப்படிப்பட்ட ஃபிரௌனுடைய மிகப்பெரிய கோட்டைக்கு ராணியாக இருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை என்று எல்லாவற்றையும் உதவி தள்ளிவிட்டு அல்லாஹ்விடத்தில் இந்த பைத்தன் ஃபில் ஜன்னah, இறைவா எனக்கு சுவனத்தில் ஒரு வீடுதான் வேண்டும் என்று கேட்டு அல்லாஹ்விற்காக எல்லாவற்றையும் தூக்கி போட்டு வந்தாங்களே. ஆனா சமரசம் செஞ்சுட்டு இருந்திருந்தாங்கன்னா, மார்க்கத்தை மறைச்சிக்கிட்டு எதை இப்படிதான் நம்ம இருந்துக்குவோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோம் அப்படி இருந்திருந்தா அவங்களுக்கு ராணி போல வாழ்க்கை கிடைச்சிருக்குமே. விதவிதமான உணவுகள், விதவிதமான ஆடைகள், எல்லா விதமான ஆபரணங்கள் எல்லாம் கிடைச்சிருக்குமேங்க. அதை எதிர்பார்த்தாங்களா? ஆனா அல்லாஹ், இறைவா இந்த ஃபிரௌனுடைய குடும்பம் ஜெயிலில் இருந்து என்னை காப்பாற்று, இவன் குடும்பப்படுத்துவான், இவன் கடுமையான தண்டிப்பான், கடுமையான அந்த கயவர்களுடைய எல்லா விதமான கூட்டாளிகளுடைய படைகள் எல்லாம் எனக்கு தொந்தரவு தருவார்கள், அந்த தொந்தரவுகளில் இருந்து எனக்கு பாதுகாப்பு தர ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான மூமினான ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ரோல் மாடல் இந்த பெண்மணிதான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறானே. ஏன் சொல்றான்? இவங்க எதற்கும் சமரசம் செய்யாம அல்லாஹ்விற்காக, இஸ்லாத்திற்காக இவர்கள் உறுதியாக நின்றார்கள். அதனால் அல்லாஹ் எல்லாத்துக்கும் இவங்க தான்ப்பா ரோல் மாடல் என்று நமக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறான். ஒரு பெண்மணி. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நாம எவ்வளவு சமரசங்களை செய்து கொண்டிருக்கிறோம். மார்க்க விஷயங்களை மறந்து யாராவது என்ன ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பல விஷயங்களுக்காக வேண்டி இன்றைக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையை தெளிவாக சொல்ல இயலாதவர்களாக இருக்கிறோமே. இதை செஞ்சா யாராவது நம்ம நினைப்பாங்க நம்ம செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தையை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட முடியாமல் இருக்கிறோமே. எவ்வளவு பெரிய அவல நிலை, எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலை. யோசிச்சு பாருங்க. சமரசம் என்றால் இதெல்லாம் வரும். ஏன்னா யாரும் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய முகம்தான் தேவை, அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் தேவை. எந்த முகமும் எந்த தெய்வ தாட்சியம் எனக்கு தேவையே இல்லை என்று நாம் தெளிவாக இருப்போம் என்றால் இதுதான் எனக்கு நாளை மறுமையில் பயனளிக்கக்கூடியது. நாளை மறுமையில் வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் என் உம்மா வரமாட்டாங்க, என் அப்பா வரமாட்டாங்க, யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. நான் தன்னந்தனியாக விடப்படுவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுகிற நேரத்தில் யாருக்காக இந்த மார்க்கத்தை நான் விட்டுவிட்டு வாழ்ந்தேனோ, யாருக்காக நான் இந்த இஸ்லாத்தை விட்டுவிட்டு வாழ்ந்தேனோ எல்லாமே அங்க வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் கடைபிடித்திருப்பேன் என்றால் அதற்காக, அந்த மார்க்க விஷயங்களை கடைபிடித்ததற்காக, நன்மைகளை செய்வதற்காக அந்த நன்மை மட்டும்தான் வந்து நிற்கும்.
அல்லாஹ்வுடைய வார்த்தையெல்லாம் விட்டுட்டு வந்து நாம போய் நின்னோம்னா என்ன நிலைமை தெரியுமா? எந்த மாதிரியான நிலை ஏற்படும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே அடுக்கடுக்கா சொல்லி காட்டுறான், பல இடங்கள்ல சொல்றான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, அன்றைய நாளில் ஒரு மனிதன் அவனுடைய சகோதரனை விட்டு விரண்டு வருவான். உம்மிஹி வ அபி, தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தை யாரை இந்த உலகத்துல நேசிச்சானோ, யாருக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டு கொடுத்தானோ, சமரசம் செய்தானோ, அந்த தாய் விரண்டு ஓடுவாள், அந்த தந்தை விரண்டு ஓடுவான், அந்த சகோதரன் விரண்டு ஓடுவான். வசாஹிபத்திஹி வ பனி, பிள்ளை விரண்டு ஓடுவான், மனைவி விரண்டு ஓடுவாள், எல்லாம் விரண்டு ஓடுவாள். அதனால சஹாபாக்கள் பார்த்தாங்க, இஸ்லாத்திற்காக என்னுடைய மகன் வந்து நிற்கிறானா, என்னுடைய மகன் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறான் என்றால் நான் அவனை அந்த போர்க்களத்தில் துண்டாடுவதற்கு தயங்க மாட்டேன். உறுதியா இருந்தாங்களே, அதுக்காக தான் இருந்தாங்க. எப்படியாவது ஒரு நாள் வரும், அன்றைய நாள் என்னை விட்டு விரண்டக்கூடிய நாள் வருமே, அந்த நாள்ல எனக்கு கொஞ்சம் கூட நீ பயனளிக்க மாட்டாயே. அப்படிப்பட்ட நிலையில் நான் உனக்காக வேண்டி எதற்கு நான் விட்டு கொடுக்கணும்? விட்டு கொடுத்த நாளை மறுமையில நான் கெட்டு போய்விடேன் சொல்லுவாங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான். இந்த உலகத்துல மார்க்கத்தை விட்டு கொடுத்து விட்டு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக கெட்டு போவீர்கள், நாளை மறுமையில் நாசமா போவீங்க. அல்லாஹ் பல இடங்கள் சொல்லி காட்டுறான். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட அந்த ஈமான்தாரிகள் இருக்கிறார்களே, அந்த கூட்டத்தார் இருக்கிறார்களே, அந்த கூட்டத்தாரை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். எப்படி தெரியுமா? யுவாதுன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிரிகளாக பகைவர்களாக இருக்கிறார்களோ. நான் அல்லாஹ்வுடைய ரூட்ல போறேன், போவாதே ஒருத்தன் சொல்றான், அவன் அல்லாஹ்வுடைய பகைவன். நான் அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் காட்டி தந்த வழியில் தான் நடப்பேன் என்று சொல்கிறேன், ஆனால் அவன் தடுக்க நினைக்கிறான் என்றால் அந்த மாதிரியான மக்களோடு ஒட்டி உறவாடக்கூடியவர்களாக, அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். வலவுக்கான ஆபாவுகும், அவர்கள் பெற்றெடுத்த தந்தையா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, அபனாவும் அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வஷீரத்தும் அவங்களுடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, ஊரா இருந்தாலும் ஜமாத்தா எதுவா இருந்தாலும் சரி, எதுவும் வராது. எதுவுமே அவர்களை அந்த விஷயத்திலிருந்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமா இருக்காங்களா, அவங்களோடு ஒட்டு கிடையாது, உறவு கிடையாது. அல்லாஹ் சொல்ற அடிப்படையில் வாழுகிறாயா, அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் கற்றுத் தந்த அடிப்படையில் வாழுகிறாயா, உன்னோடு ஒட்டு உறவு. அப்படிதான் இருந்தாங்க சஹாபாக்கள். அஸ்மா பின்த் அபீ பக்கர், அபூபக்கருடைய மகள் அஸ்மா, அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய தாயார் இஸ்லாத்தை ஏத்துக்கல, தாயாரை விட்டுட்டு வந்துட்டாங்க. அபூபக்கர் எல்லாம் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்கள விட்டு வந்துட்டாங்க. நீ இஸ்லாத்துல இல்ல, ஏத்துக்கலன்னா நான் உனக்கு எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு விட்டு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிற்காலத்துல மகளை தேடி அவங்க வராங்க, அஸ்மா ரலியல்லாஹு தேடி வராங்க. அஸ்மா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி வரக்கூடிய சமயத்துல அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த தாயார் வந்து விட்டாங்க. தாய் பாசம் அப்படின்னு சொல்லி தாயாரை பார்த்தோன்னு பல வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறோம், ரொம்ப நாள் கழிச்சு அந்த உமாவை பாக்குறான்னு சொல்லி ஓடி வாழ்ந்து வந்து கட்டி அணைச்சி முத்து கொடுத்து அவங்களை அரவணைக்கல. அங்கே நில்லு, நீ இஸ்லாத்தை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்தை இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய். ரசூலுல்லாஹ் ஓடி போறாங்க. ரசூலுல்லாஹ் போய் அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில், இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத நிலையில் வந்திருக்கிறார்கள், அவர்களோடு நான் சேர்ந்து வாழலாமா அனுமதி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே வாங்க, குஃப்ருக்கு உங்களை அழைத்தால் அதை நீங்க கட்டுப்படாதீங்க, மற்றபடி அவர்களோடு சேர்ந்து வாழ்வது தவறு கிடையாது. உலக விஷயங்கள் என்றால் அது தப்பு கிடையாது, அவங்க சொல்ற பத்தி கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக என்னுடைய தாயோ என்னுடைய தந்தையோ உற்றாரோ உறவோ யார் சொன்னாலும் சரி, அதுல எனக்கு எந்த விதமான சமரசம் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் முக்கியம். அப்படி நில்லுங்க, அதுதான் நம்பிக்கை கொண்டு உறுதியாக நிற்பது. அப்படி நிற்பதுதான் அல்லாஹ்வுடைய நபிகள் இஸ்லாத்தை சிறந்த காரியமாக கற்றுத் தந்தார்கள். எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் தெளிவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நபிகள் சிறந்த காரியமாக நமக்கு சொல்லித் தந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை என்றைக்குமே மறந்துவிடக் கூடாது. மறுமையில எல்லாம் ஓரத்தையும் செய்வாங்க. பெற்றெடுத்த தாய் தன்னுடைய பிள்ளையை போட்டு ஓடுவோம். அப்படிப்பட்ட நாள் அது. உமா வச்சே வாப்பா வச்சே அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் குழவ மாட்டாங்க, குழவக்கூடிய நிலை இருக்காது. அந்த அந்த நேரத்துல ஒவ்வொருவருக்கும் தான் என்ன செய்ய போகிறோம், தனக்கு என்ன நடக்க போகிறது என்பதுதான் அவருடைய சிந்தனையா இருக்கும். நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்துருவானா அல்லது நரகத்துக்கு போயிடுவோமா அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு கடுமையான ஒரு விஷயமா இருக்கும். அதனால நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல தாய்க்காக, தந்தைக்காக, உறவினருக்காக என்று, இந்த ஊராருக்காக, உறவினர்களுக்காக, ஜமாத்தாளுக்காக என்று
அப்ப இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது யாருக்காகவும் எவருக்காகவும் இஸ்லாமிய மார்க்கத்துல சத்திய கொள்கையில சமரசம் செய்து விடக் கூடாது. ஏன்னா எந்த விதமான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான படைப்பாக இருந்தாலும் சரி, கொண்டு வந்து கபர்ல வந்து அடக்கம் மட்டும் போயிட்டே இருப்பாங்க. கபர்ல நம்ம தன்னந்தனியா தான் விடப்படுவோம். மறுமையிலும் அதே நிலை தான், பார்த்தாலும் விரண்டு ஓடக்கூடிய நிலை தான் ஏற்படும். அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த முகங்களை தெய்வதாட்சியை எல்லாம் பார்த்து இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் விட்டு விடுவோம் என்றால், மார்க்க விஷயங்கள்ல சரியான முறையில் நாம் அதற்கு சொல்லக்கூடிய அடிப்படையில் வாழாமல் விட்டு விடுவோம் என்றால் நிச்சயமாக மறுமையில கை சேதப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அதான் சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நபிகளார் தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரொம்ப நேசித்தாங்க. தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்னார்கள். மிகப்பெரிய அளவுக்கு நேசித்தார்கள். சுவனத்தினுடைய தலைவி என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு ஒரு நேரத்துல விருந்துக்காக போறாங்க. அந்த விருந்துக்காக போகும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போறாங்க, வாசப்படிக்குள்ள போறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு திடீர்னு அந்த இடத்துல இருந்து ஏதோ பார்த்துட்டு வெறுத்துட்டு போற மாதிரி ரசூலுல்லாஹ் எந்த விதமான பேச்சும் பேசாம போயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்த்துட்டு என்னாச்சு தெரியலையே வாப்பாவுக்கு வந்தாங்க, அப்படியே திரும்ப போயிட்டாங்களே, கோபமா போறாங்களே, எதனால போறாங்க என்று சொல்லி தன்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு சொல்லி போய் பார்த்துட்டு வாங்க, என்னன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அந்த இடத்தில் அவங்க போய் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய வீட்டில் சில திரைச்சிலைகள் இருக்கிறது, சில உருவப்படங்கள் இருக்கிறது. அத இருக்கக்கூடிய நிலையில நான் எப்படி வர முடியும்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்க மறுத்துட்டீங்க. அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயத்துக்கு மாற்றமாக உருவச்சிலைகள் பொறிக்கப்பட்ட திரைகளை நீங்க தொங்க விட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வீட்டுக்கு நான் வர முடியாது என்று அல்லாஹ்வுடைய நபிகள் கோபமாக பதில் சொல்கிறார்கள். அப்ப அதெல்லாம் என்ன செய்யறது? கிழிச்சு போடுங்க, அதை கிழிச்சு இன்னாருக்கு தேவைப்படு அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவங்க கொடுத்துடுறாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய நபிகள் வராங்க. தன்னுடைய நேசத்திற்குரிய மகள் தான், பாசத்திற்குரிய மகள் தான், மார்க்கத்திற்கு மாற்றமாக ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்குதுன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அங்கே கேலிக்குத்தாக்கப்படுகிற நிலை ஏற்படுது என்றால் யாராக இருந்தாலும் சரி இருக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய நபிகள் இருந்தார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தெளிவாக தன்னுடைய மகாபாரதத்தில் சொன்னாங்க. சஃபா மலையில ஏறி எல்லா மக்களுக்கும் நபிகள் முதலாக எச்சரித்தார்களே, அந்த எச்சரிக்கையில் தன்னுடைய மகளாருக்கும் சொன்னார்கள், மகளே, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எந்த விதத்திலும் உனக்கு நான் பயனளிக்க முடியாது. இந்த உலகத்துல ஏதாவது பொருளாதாரம் வேணுமா கேட்டு வாங்கிக்க பாப்பா, அந்த அடிப்படையில் கொடுக்கலாம். ஏதாவது தேவை இருக்குதா கொடுக்கலாம். ஆனால் மறுமையில் என்னால் உனக்கு எந்த விதத்திலும் பயனளிக்க முடியாது என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி எல்லா கட்டத்திலும் பல வரலாறுகளை சொல்லிட்டே போலாம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில, அல்லாஹ்வுடைய நபிகளுடைய வாழ்க்கையில, நபிமாருடைய வாழ்க்கை என்று பார்த்தால் இஸ்லாத்தை விட்டு கொடுக்காம இஸ்லாம் தான் முக்கியம், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் முக்கியம், அதுல சமரசமே கிடையாது என்று பல்வேறு விதமான வரலாறுகளை சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த அடிப்படையில நீங்க ஒவ்வொருவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை சத்தியம் என்று உணர்ந்து வாழ்கிறீர்கள் என்றால், அதை நீங்கள் உறுதியான முறையில் நம்புகிறீர்கள் என்றால், இதுல எந்த விதமான சமரசம் செய்யாமல் இந்த இஸ்லாத்தில் தெளிவான முறையில் நிலைத்திருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.